பழைய வாசலை தொடர்ந்து வெவ்வேறு விதமான ஜனங்கள் சேர்ந்து அந்த மதிலை கட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி கட்டுகிறவர்களில் தட்டார் என்று சொன்னால் இங்கே தங்க நகை செய்பவர்கள், அவர்கள் ஒரு பிரிவினர் கட்டுகிறார்கள். தைலக்காரர்கள் கட்டுகிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே தங்க நகை செய்கிறவர்கள் மிகவும் மெல்லிய நுண்ணிய கருவிகளை வைத்து வேலை செய்வார்கள். இந்த தைலக்காரர் என்பவர்கள் தூபவர்க்கம், சுகந்த தூபவர்க்கம் செய்கிறவர்கள். அவர்களும் சாதாரண மிருதுவான வேலைகளை செய்கிறவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் இந்த கடினமான கற்களையும் மரங்களையும் வைத்து கட்டுகிற வேலையிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். தேவன் பேரில் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த பாசம், தேவனுடைய நகரம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட நாம் பார்க்கின்றோம், எருசலேம் பட்டணத்தின் பாதி பிரபுக்களாக இருந்த 2 பேரும் அதிலே கட்டுகிறதை பார்க்கின்றோம். எனவே சாதாரண குடிமக்களோடு கூட சேர்ந்து அவர்கள் பிரபுக்கள், அவர்கள் ஆளுநர்கள், அவர்களும் சேர்ந்து கட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நெகேமியா 3:12 நம்ம பார்க்கின்றோம், அங்கே குமாரர்களோடு குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெண்களும் கூட இந்த கடினமான வேலையிலே அவர்கள் ஒத்தாசை செய்கிறவர்களாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தேவனுக்கென்ற ஒரு வாஞ்சையோடு இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த மதில்களையும் அந்த வாசல்களையும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நாட்களிலேயும் கூட ஒருவேளை பெண்கள் ஊழியம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் கடைசி நாட்களில் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். அதை இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் சேர்ந்து இந்த மதில்களை அந்த வாசல்களை கட்டுகிற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே தேவ ராஜ்யம் கட்டுகிற பணியிலே எல்லா விதமான மக்களுக்கும் அங்கே பங்கு இருக்கின்றது. அது ஒரு சில ஊழியர்கள் மாத்திரம்தான் என்று இல்லை. சாதாரண மக்களும் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் சேர்ந்து கட்ட வேண்டிய தேவ ராஜ்ய பணி நம்முடையதாக இருக்கின்றது.